பழனியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். பழனியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது. இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவிகளுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் ஆகியோர் மாணவிகளுக்கு வங்கி அட்டைகளை வழங்கினர். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கல்லூரி மாணவிகள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சென்னையிலிருந்து வருகின்ற சமூக நலன் மற்றும் அடுத்த பயனாளி தாரணி பிரியா. கலைச்செல்வி, அன்பு கனிமொழி, பாண்டி பிரியா, பி அனிதா, ஜி ஸ்வேதா, மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ நம்ம எதுக்காக இந்த புதுமை பெண் திட்டம் உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம மகளிர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் யூஸ் ஆகிற மாதிரி, அவங்க குடும்ப கஷ்டம், படிக்க முடியாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு மாதம் பிரச்சனை வருது, அது வாங்கக்கூட முடியாமல் இருக்காங்க. அதனால இந்த 1000 ரூபாய் நமக்கு யூஸ் ஆகுது. இதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் தாரணி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 6th to 12th வரைக்குமே அங்கே தான் படித்தேன். அங்கேருந்து ஸ்காலர்ஷிப் நிறையா வந்துச்சு. இப்போது முதல்வர் ஐயா மாதம் 1000 ரூபா கொடுத்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய புக்கு அப்புறம் நிறைய வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறதுக்கும் இந்த வச்சுக்கிட்டு நிறைய தெரிஞ்ச பிள்ளைங்களாம் போயிருக்காங்க கிளாஸுக்கு. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அம்பிளிக்கு சாந்திநிகேதன் ஸ்கூலில் படித்தேன். இப்போ அருள் திரு ஜேக்கப் மெமோரியல் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறேன். எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 1000 rupees எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுவேன்.